ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி டீப் டைவ் பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எந்த இடங்கள்ல எந்த பங்குகளில் எஸ்ஐபி பண்ணால் நம்மளுக்கு ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50யோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி 50 லாஸ்ட் 5 இயர்ஸாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. 2020 கோவிட் வந்து நிஃப்டி 50 சிக்னிஃபிகண்டா ட்ராப் பண்ணதுக்கு அங்கேருந்து அந்த ரிகவரி ரேலி ஒரு சிக்னிஃபிகண்ட் புல் மார்க்கெட்குள்ள போச்சு. 2021 பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 40 பிக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நிஃப்டி 50ங்கிறது இந்தியாவோட லார்ஜஸ்ட் 50 கம்பெனிஸ் மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போது லார்ஜஸ்ட் 50 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி 50ல இருக்கும். அந்த 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் பிஇ 40க்கு மேல இருந்தது 2020 எண்ட்ல அக்டோபர் டைம்லலாம். அங்கேருந்து நடந்த கரெக்ஷன்ல நிஃப்டி 50 இப்போ ரஃபா 22 பிக்கு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து 2024 செப்டம்பர் தான் வந்து புல் மார்க்கெட்டோட முடிவு, போன செப்டம்பர்ல வந்து ஆல் டைம் ஐயா இன்னி வரைக்கும் பீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 இன்னுமே வந்து ஒரு லாங் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்த கிரே டாட்டர் லைன்ஸ் இருக்குல்ல, இது வந்து மீடியன் பிஇ. இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து நிஃப்டி 50யோட பிஇ. இந்த மீடியன் பிஇக்கு கொஞ்சம் கீழேயும் சம்டைம்ஸ் மேலேயும் தான் நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் 2020 எண்ட்ல போன அளவுக்கு ஓவர் வேல்யூவேஷன்ல நிஃப்டி போல, இப்போ ரொம்ப அண்டர் வேல்யூவேஷன்லயும் நிஃப்டி இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபேர் வேல்யூல தான் இருக்கு. இது வந்து எஸ்ஐபி பண்றதுக்கு ஒரு நல்ல டைம். எப்பெல்லாம் கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து ரொம்ப லாங்கா போகுதோ அந்த லாங் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம நிறைய எஸ்ஐபி பண்ணோம்னா அங்கேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோ இல்ல ஒரு செக்டாரோ இல்ல மார்க்கெட் ஓவராலோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கேருந்து நடக்கிற ரேலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல டைம். நிஃப்டி 50யோட மீடியன் பி 22.4, கரண்டா 21.6 பில இருக்கு. நிஃப்டி 50 இங்கேருந்து கரெக்ட் ஆகி அந்த டவுன்ஃபால்ல நீங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டே வந்தா கூட அதுலேருந்து நடக்கிற ரெக்கவரி ரேலி அண்ட் பிரேக் அவுட் ரேலியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் டவுன் ஆகி சிக்னிஃபிகண்டா இருக்கும். நிஃப்டி 50ல என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டிப்பா எஸ்ஐபி பண்றதுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த புல் மார்க்கெட்ல பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் தான். லார்ஜ் கேப் வந்து பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லயே நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனி லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ல உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் நல்லா தெரியும், அவரோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, அவரால் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் போஸ்ட் பண்ண முடியும் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் ஒரு சேஃபர் ஆப்ஷன். நீங்க எந்த brokerage ஆப் யூஸ் பண்ணாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையவே இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாசிவா நிஃப்டி 50யை க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டே வரும். இல்ல நீங்க வந்து ETF முறையில இன்வெஸ்ட் பண்ணனாலும் நீங்க நிஃப்டி பீஸ் இல்லைன்னா வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸே க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற அதர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிஃப்டி ஐடி செக்டர். நிஃப்டி ஐடி செக்டரோட 5 இயர் பிஇ சார்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நிஃப்டி 50 ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருந்த பிஇ 28.9, இப்போ ஆல்மோஸ்ட் 24 பிக்கு கொஞ்சம் மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே 5 இயர் டைம் ஹொரைசன்ல ஒரு அண்டர் வேல்யூஷன் சைன் தான். கிட்டத்தட்ட 20% மேல அதோட மீடியன் பியோட நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி செக்டார் சுத்தி நிறைய நியூஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம குளோபல் அன்சர்டனிட்டிஸ்னால நிறையவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏஐ ரெவல்யூஷனால ஐடி செக்டார் பாதிக்கப்படலான்னு ஒரு சைட்ல இருந்து வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு. ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் ஒரு சைட்ல இருந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த H1B விசானால நிஃப்டி ஐடி செக்டார் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை கண்டுச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஐடில இப்போ இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிற டைம்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து அது ஃபர்தர் டவுன்ஃபாலுக்கு போனாலுமே அந்த டவுன்ஃபாலையும் நம்ம எஸ்ஐபி பண்ணிட்டே வரும்போது ரெக்கவரி ரேலி அண்ட் அதுலேருந்து நடக்க பிரேக் அவுட் ரேலியில நிஃப்டி ஐடி சிக்னிஃபிகண்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு, இடிஎஃப்ஸும் இருக்கு. அதோட லிஸ்ட்டை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களே வந்து மியூச்சுவல் ஃபண்டா இருந்ததுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் பார்த்து எது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு பார்த்து டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஐடி இண்டெக்ஸ் ட்ராக் பண்றதுனால பெருசா எந்த வேரியேஷன்ஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜி செக்டரை பத்தி பார்க்கலாம். இங்கேயுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது லாஸ்ட் 5 இயர்ஸோட எஃப்எம்சிஜி பிஇ சார்ட். எஃப்எம்சிஜி செக்டருக்கு நம்ம இந்தியால எப்பவுமே வந்து ஒரு பிரீமியம் பிஇ கொடுத்துதான் பழக்கம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆவரேஜா 42.6 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ
அது 41 PE கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவேஷன் சைன் இல்ல. பட் நிஃப்டி எஃப்எம்சிஜி ரொம்ப நாளாவே வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு கம்பேரிங் டு நிஃப்டி 50. நீங்க நிஃப்டி எஃப்எம்சிஜி அண்ட் நிஃப்டி 50யோட சார்ட் பேட்டர்னா இருக்கட்டும், இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பிரைஸ் ஆக்ஷனா இருக்கட்டும், சைட் பை சைடு வச்சு பாத்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி லாங் பீரியட் ஆஃப் டைம்ல நிஃப்டி 50ய கன்சிஸ்டண்டா பீட் பண்ணிட்டே வந்திருக்கு. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நிஃப்டி எஃப்எம்சிஜி அஸ் அ செக்டாரே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் டைம்ல தான் நம்ம வந்து உள்ள நுழையணும். லம்சம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் டிராப் வந்ததுக்கப்புறம் லம்சம் பண்ணலாம். பட் நம்மள மாதிரி ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எஸ்ஐபி தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்லயும் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கணும், டவுன்ஃபால் டைம்லயும் எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கணும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஓவர் வேல்யூஷன் சைடுக்கு போனதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து எங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்க எஸ்ஐபி பண்ணிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ராக் பண்ற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. இல்ல கன்சம்ஷன் பீஸ் நீங்க வந்து நிப்பானோட ETF பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து ஒரு 50 எஃப்எம்சிஜி ETF ஒன்று க்ளோஸா வந்து இண்டெக்ஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். கடைசியா நம்ம பார்க்க போற செக்டார் வந்து நிஃப்டி ஃபார்மா. நிஃப்டி ஃபார்மாவுமே லாஸ்ட் 5 இயர் PE சார்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட ஆவரேஜ் மீடியன் PE வந்து 33.3, இப்போ 31 PE கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இதுவும் ரொம்ப அண்டர் வேல்யூஷன் சைன் கிடையாது. பட் நிஃப்டி ஃபார்மா சுத்தியும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு, நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. இந்த டாரிஃப்ஸ், ஃபார்மா டாரிஃப்ஸ் வந்ததுலேருந்து ஃபார்மா செக்டரே வந்து ஒரு டவுன்ஃபால்ல இருக்கு. இந்த அன்சர்டனிட்டிஸ் ரொம்ப நாளாவே இருக்கிறதுனால ஃபார்மா செக்டரும் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம ஃபார்மாலையுமே வந்து எஸ்ஐபி பண்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டைம் தான். இது எல்லாமே எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ண கஷ்டப்படுறவங்க, இல்ல டைம் இல்லாதவங்க, அதுக்கேற்ற ரீசர்ச் போடவோ இல்ல டீப் டைவ் அனாலிசிஸ் பண்றதுக்கோ டைம் இல்லாதவங்க, சிஸ்டமேட்டிக்லி இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிட்டே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செக்டார் வைஸோ இண்டெக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபார்மா பீஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க, ETF ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா. அது தவிர ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஃபண்ட்ஸ் நிறையவே இருக்கு, ஆக்டிவ் ஃபண்ட்ஸும் இருக்கு, இண்டெக்ஸை ட்ராக் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. கடைசியா நான் எஸ்ஐபி ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாக்குறது வந்து ஐடிசி ஸ்டாக்ல. நான் யூஸ்வலா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்றதே இல்லை. பட் ஐடிசில மட்டும் எஸ்ஐபி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஐடிசியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஐடிசி 5,04,017 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. அவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் 402. அவங்களோட ஸ்டாக் PE ஆக்சுவலி இதோட கம்மி தான். இது ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜரை இன்னும் அக்கௌண்ட் பண்ணாம 25 PE காட்டிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் அவங்களோட ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்டேக்கை விற்கும் போது அவங்களுக்கு இபிஎஸ் சிக்னிஃபிகண்டா பூஸ்ட் ஆனதுனால அவங்களோட பியும் இபிஎஸும் டெம்பரரியா வேரியா இருக்கு. நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா ஐடிசியை இன்னும் மார்க்கெட் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியா பார்க்கல. இது நம்ம நிறைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐடிசி பத்தியே நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நிறைய டீப் டே வீடியோஸும் போட்டிருக்கேன், பிரைஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க அதுல வேணா போய் செக் பண்ணிக்கலாம். ஐடிசில எதனால நான் வந்து இப்ப எஸ்ஐபி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றேன்னா, 2006ல இருந்து 2010 வரைக்கும் ஐடிசி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. இது வந்து அவங்களோட பிரைஸ் சார்ட். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 rupeesக்கும் 80 rupeesக்கும் நடுவில் இது வந்து 2x மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இதுவே வந்து ஒரு கன்சாலிடேஷன் சேனல் தான். இந்த 40க்கும் 80க்கும் நடுவிலே கிட்டத்தட்ட 6 இயர்ஸா வந்து டிராவல் ஆயிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்க இந்த அப்பர் எண்ட் ஆஃப் த சேனல் 80 ரூபாயில நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்க 3 times 3.5 times த ரிட்டர்ன் பார்த்துருக்கலாம். நீங்க பாட்டம் சைட் ஆஃப் த சேனல்ல இருந்து போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6 times த ரிட்டர்ன் மேல உங்களுக்கு ஐடிசில கிடைச்சிருக்கும். ஸோ ஐடிசி இந்த மாதிரி லாங் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது நம்ம எஸ்ஐபி பண்ணிட்டே வரும்போது நீங்க மந்த்லி 5K இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருந்தா கூட ஆவரேஜா 40 இல்லாம 80 இல்லாம 60 rupeesல உங்க ஆவரேஜ் இருந்ததுன்னா நீங்க 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் உங்களோட ரிட்டர்ன்ஸே 9 lakhs வந்திருக்கும். மொத்தம் 12 lakhs உங்க கையில இன் ஸ்பேன் ஆஃப் 3 years கிடைச்சிருக்கும். இது வந்து ஒரு பிரேக் அவுட். அதே மாதிரி இப்போ ஐடிசி இன்னொரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா 2023ல இருந்து அது வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன்ல தான் இருக்கு. 400 and 500 தான் ஐடிசி ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் ஃபேஸ் இன்னும் கொஞ்ச நாள் கூட போகலாம், இல்ல சீக்கிரமே பிரேக் அவுட் நடக்கும் வாய்ப்பு இருக்கு, பிரேக் டவுன் நடக்கவுமே வாய்ப்பு இருக்கு. பட் ஐடிசி என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் வைஸ் இப்பவே ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கு. ஸோ பிரேக் டவுன் நடந்தா நான் வந்து அதிக லம்சம்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் இந்த சேனல்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஐடிசில இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து பிரேக் அவுட் ஆகும்போது சிக்னிஃபிகன்ட் ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது
என் பர்சனல் ஒப்பீனியன். நீங்க வந்து எஸ்ஐபி பண்ணி காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் வந்து நிஜமாலே என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கிளியரா புரியும். எஸ்ஐபி பண்றதோட நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த வீடியோல நம்ம எந்த இடத்துலலாம் எஸ்ஐபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்திருந்தோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே பண்ணலாம். ஏன்னா வந்து லார்ஜ் கேப் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ரேலி வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல தான் இருக்குங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டாவது வந்து 3 செக்டார் பார்த்திருந்தோம். ஃபார்மா, ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி 3 பில்லர்ஸ். இந்த 3 செக்டார்லயும் நீங்க வந்து எஸ்ஐபி பண்றதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்கேருந்து டவுன்ஃபால் நடந்தாலும் அந்த டவுன்ஃபால்ல பயப்படாம நீங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டே வந்து ரெக்கவரி ரேலியில வந்து உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். அங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா காம்பவுண்டிங்கோட ட்ரூ பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நம்ம ஐடிஸ்ல எஸ்ஐபி பண்றது எதனால ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திருந்தோம். நீங்க எந்தெந்த ஃபண்ட்ஸ்ல இல்ல இடிஎஃப்ஸ்ல எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.